ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம கருப்பு மாடு பால் கறக்கிற வீடியோ போடுறேங்க. ஆ, பால் கறக்க தெரியாதவங்க கூட அந்த மாட்டில் வந்து ரொம்ப ஈஸியாக பால் கறந்து பழகிடலாம். சரிங்களா? அப்படி ஒரு காம்பு வந்து நல்ல ஒரு காம்பு, பூ மாதிரி காம்புன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இவங்க பாருங்க, என்னையும் காமிப்பியா அப்படின்ற மாதிரி வந்து நின்றுட்டு இருக்காங்க. அப்படியா? சரி வாங்க, நேரம் ஆயிடுச்சு. நான் ஒரு மாடு தான் கறந்துருக்கேன். மணி வேறு 7:50 ஆயிடுச்சா. 8:10க்குள்ளே வந்து இன்னும் 4 மாடு கறந்தாகும். சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இந்த 2 கன்றுக்குட்டிக்குமே அடையாளமே தெரியாது. இதுவும் ஒரே மாதிரி இருக்கும், அதுவும் ஒரே மாதிரி இருக்கும். எது எந்த கன்றுக்குட்டினே தெரியாது. நம்ம தான் அடையாளம் கண்டுபிடிச்சி பாலுக்கு அவுத்து விடணும். இப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கருப்பு மாடு கன்றுக்குட்டி. இப்போ இந்த ஆட்டுக்குட்டி வேற நமக்கு இடையில போட்டு ஏறி மிதிச்சிச்சுன்னா போச்சு, ஓடிடுங்கிட்டு. பாருங்க, அவுத்து எங்கே ஓடுது பாருங்க. எங்கள் அம்மா அங்கே இருக்கா, அங்கே அங்கே அது இல்லை, தொலாவும் பார்த்துக்குங்க. போ போ, அங்கே இல்லை அங்கே இல்லை. ஐயோ, விடு விடு விடு. ஏய், போ போ, உங்கள் அம்மா அங்கே இருக்கா. ஏய், என்ன விளையாடுறியா? போடு மேல. அங்கே பாருங்க. இந்த கண்ணுக்குட்டியை வந்து இங்கேயே கட்டணும், முன்னாடியே. ஏன் முன்னாடியே கட்டணும் அப்படின்னா, இது வந்து அப்புறம் பாலை அடக்கிட்டு கண்ணுக்குட்டிக்கு விட்டுரும். அதனால இங்கேயே இழுத்து பிடிச்சி கட்டிட்டு தரவங்க தான் என் பாலை சுத்தமாக கறக்க முடியும். என்ன என்ன ஓ, கொஞ்சம் நேரம் பால் குடிக்கட்டும், பாவம்ல. இன்னும் மேய்ச்செல்லாம் மேயதுக்கு இன்னும் போகலைங்க. தண்ணியே இன்னும் குடிக்க மாட்டேங்குது, அப்புறம் எப்படி மேய்ச்ச மேயும்? கொஞ்சமாவது பால் குடிக்கட்டும். பால் குடிக்க சொன்னால் முட்டிக்கிட்டே இருக்கு, மாட்டுக்கே கோவம் வந்துடும். இந்த மண்ணுக்குள்ள போயிட்டு
ரொம்ப டர்ராக இருக்குது. ஒரு நிமிஷம் சார். Ra ngoài.